இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோலம் போட்டு பூஜையும் பண்ணிட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு எனக்கு மட்டும் ஷேக் போட்டுக்கிட்டேன். காலையில் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ அந்த தப்பு கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு இன்டேக் எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரூட் ஜூஸோ இல்லை இந்த மாதிரி நட்ஸ் போட்டு ஒரு ஷேக்கு. இது எதுவுமே பண்ண முடியலன்னா கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, ராகி. ஸோ அதில் ஒரு கஞ்சி வச்சு காலைல ஒரு டம்ளர் குடிச்சிருங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ஏன் இவ்வளோ ரெக்வெஸ்டடாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் டீ காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அது அல்சர் ப்ராப்ளமில் முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி மசாலும் பண்ணியிருந்தேன். அண்ட் லஞ்சுக்கு இப்போல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆயாச்சு இந்த பிரியாணிக்கு. ஹைதராபாத் பிரியாணி நான் இன்ஸ்டாவில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரெசிபி 1.2 மில்லியன் ரீச் ஆகிடுச்சு. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.